எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY in Stitch. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் இருக்கிற ப்ளவுஸை எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்படி கட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸு வந்து இந்த ரெண்டு கார்னர்ஸும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு இதை வந்து ரெண்டாக மடிச்சிக்கணுங்க. ஃபோல்டிங் இருக்கிற சைடு வந்து நம்ம சைடு வச்சுக்கணும். இந்த ரெண்டு கார்னர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு வச்சுட்டு நம்ம இதை ஃப்ளாட்டாக போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க. இப்போ மெஷர்மெண்ட் இருக்கிற ப்ளவுஸை வந்து நம்ம இந்த மாதிரி பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஆர்ம் ஹோல் எண்டு பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்ம் ஹோல் எண்டு பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். இதை வந்து ரொம்ப இழுக்கவும் கூடாதுங்க, நார்மலாக போடுங்க. இப்படி ரொம்ப இழுத்தோன்னா மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப லூஸ் வந்துடும் ப்ளவுஸ் வந்து, அதனால் வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது. இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் 17.5 இருக்குங்க. இதில் பாதி வந்து 8.75 நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 8.75 வச்சுக்கோங்க. 8.75 வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம வந்து தைக்கிறதுக்கு விடணும் பிளேஸை, அதனால் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட லென்த்து பார்க்கலாம். லென்த்து வந்து இந்த டாட் இருக்குது பாருங்கள், ப்ளவுஸோட டாட்டு. அந்த டாட்லேருந்து இந்த ஷோல்டரோட மேலே அப்படியே பிடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து இந்த டாட்டை வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. 13.5 இருக்குங்க. 13.5க்கு கீழே வந்து நம்ம வந்து கீழே பட்டி ஒன்று தைக்கணும். அதனால் வந்து 1 இன்ச்சு விட்டுக்கோங்க, 1.5 இன்ச்சு விட்டுக்கணும். இப்போ பேக் பட்டி வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாங்க. ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கிருந்து நம்ம வந்து லென்த்து, ப்ளவுஸோட லென்த்து வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி. அது வந்து இங்கிருந்து இந்த லைன் போட்டுக்கோம் பாருங்கள், அந்த லைன்லேருந்து நம்ம இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 1/4 இன்ச்சு விட்டுருணுங்க. எதுக்குன்னா நம்ம மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 1/4 இன்ச்சு வேணும், அதனால் நம்ம 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது ஒரு லைன் போட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நம்ம பேக் நெக் வந்து அளவை எடுக்க போகிறோம். இந்த 2 டாட்ஸும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதோட மிடில் பாயிண்ட் இப்படி பிடிச்சிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நெக்கோட அளவு எடுக்க போகிறோம். இப்போ அந்த பட்டியிலேருந்து நம்ம இந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு, எதுக்குன்னா நம்ம தைக்க போகிறோம் இங்கே, அதனால் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டர்ஸ் ரெண்டுமே இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த 2 ஆர்ம் ஹோலும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது மேலே வந்து நம்ம இப்படி போடணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டணும். இது 2 ஷோல்டருமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஷோல்டர் வந்து நம்ம எது வரைக்கும் வருதோ, இங்கே 1/4 இன்ச்சு வந்து நம்ம நெக்கு தைக்க போகிறோம், அதனால் வந்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு உள் சைடாக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். நீங்கள் இந்த பக்கம் போயிட்டிங்கன்னா ஷோல்டரோட நெக்கோட பிரெத்து வந்து அதிகமாகிடும், அதனால் வந்து
இதுக்கு முன்னாடி சைடில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் நெக் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர் இந்த பக்கம், ஷோல்டரோட இந்த பக்கம் வந்து இதுக்கு வந்து இந்த பக்கமாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணக்கூடாது. எதுக்குன்னா இங்கே தைக்க போகிறோம், அதனால் வந்து இந்த பக்கமாக மார்க் பண்ணிக்கணும். இப்போது ஆர்ம் ஹோல் வந்து இங்கிருந்து அப்படியே இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நெக்கை வந்து ட்ரா பண்ணிடலாம். நெக்கு ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ஆர்ம் ஹோல் வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணலாங்க. உங்களுக்கு இது டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து கூட நம்ம பார்த்துக்கலாங்க. கீழே பட்டியோட கீழே பிடிச்சிக்கோங்க. இது ஆர்ம் ஹோலோட அந்த எட்ஜு பிடிச்சிக்கோங்க. கீழே பட்டியிலேருந்து இங்கே வச்சிங்கன்னா எந்த லைன் வருதோ அந்த லைனுக்கு வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். இப்படி இப்போது இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கோங்க. இது ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஒரு கோடு போட்டுடலாங்க. லாஸ்ட்டு நம்ம விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், 1 இன்ச்சு அது வரைக்கும் ஒரு கோடு போட்டுடலாம். இப்போது இங்கேருந்து இந்த மூலையிலேருந்து 1.5 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இது கட் பண்ணிடலாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நெக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெயிட் கோட் கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணிடலாங்க. இப்போ பேக் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடலாம். இப்போ பேக் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ 2 ஓப்பன் இருக்குது பாருங்கள், 2 ஓப்பன் இருக்குது பாருங்கள். இந்த 2 ஓப்பன் சைடு வந்து நம்ம சைடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பட்டி இந்த எட்ஜ்லேருந்து எது வரைக்கும் அந்த ஸ்டிச்சஸ் போக இருக்கிறது வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு கோடு போட்டுடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பேக்கை எடுத்து இது மேலே போடலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இது மேலேயே நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த ஷோல்டர் ரெண்டுமே, அப்புறமா இந்த ஆர்ம் ஹோலோட கர்வும் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு, இப்போ பேக் நெக்கு செப்பரேட்டாக இருக்கும், ஃப்ரண்ட் நெக்கு செப்பரேட்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட் நெக்கு எடுக்க போகிறோம். அது வந்து இந்த மாதிரி இந்த ஹூக் இருக்கிற பட்டியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம தைக்கிறதுக்கு விட்டுட்டு இங்கிருந்து இதை வந்து அப்படியே இந்த மாதிரி இந்த கர்வாக இருக்கும்ல, ரவுண்டாக இருக்கும் நெக்கு, அதே மாதிரி இதை வந்து ரவுண்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு எங்கே வருதோ
இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கீழ் சைடாக போகக்கூடாதுங்க, மேலே தான் வைக்கணும். எதுக்குன்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் இது கரெக்டு சைஸில் வந்துடும். அதனால் வந்து மேல் சைடாக வச்சுக்கணும். இப்போ இதை எடுத்துடலாங்க. இது எடுத்துட்டு இப்போ வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்கை, ஃப்ரண்ட் நெக்கு ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் கர்வ் வந்து உள் சைடாக எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டுனால கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் வந்து கர்வாக எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நம்ம இந்த டாட்டோட எண்டு இது வரைக்கும் பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரோட எண்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம டாட்டை வந்து மார்க் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு அங்கிருந்து இந்த லாஸ்ட்டு இங்கே கீழே வந்து நம்ம தைக்கிறதுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போது இந்த ஃப்ரண்ட் பட்டியோட லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போது இது பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது மேலே வந்து தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டோம், அதனால் கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே பட்டி வந்து இது வரைக்கும் வருது. இது வந்து ஒரு டாட் வந்து நம்ம இங்கே பிடிக்க போகிறோம், அதனால் வந்து இது ஒரு 1/4 இன்ச்சு விட்டுடணும். அப்புறம் இங்கே வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுடணும். மொத்தமாக 1/2 இன்ச்சு நம்ம வந்து 1/2 இன்ச்சு வந்து நம்ம கீழேக்கு வைக்க போகிறோம். டாட் இந்த பட்டி வந்து இங்கே வருது. நம்ம இந்த டாட்டுக்காகவும் இந்த பட்டியோட அட்டாச் பண்ணி தைக்கிறதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து கீழே வச்சுக்கிறோம். இப்போ வந்து அதே மாதிரி நம்ம ஆம் ஹோல்லேருந்து இந்த பட்டியோட எட்ஜு வரைக்கும், இந்த பட்டியோட எட்ஜ் இருக்குது பாருங்கள், இந்த ஆம் ஹோல் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருதோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே வச்சுக்கணுங்க. எதுக்குன்னா நம்ம தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம், அதனால் கீழே வச்சுருக்கோம். இங்கேருந்து இந்த பட்டியோட எண்டு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் விட்டுட்டு தான் நம்ம டாட்டுக்கு விட்டுட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து ஒரு கர்வாக ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இது கட் பண்ணிடலாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோட் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இது பட்டிக்காக நம்ம விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து பட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டியை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கீழே வந்து இது மடித்து தைக்கிறதுக்கு வந்து விட்டு வச்சுருக்கோம். இப்போது பட்டியோட மேல் பகுதி இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. தைக்கிறதுக்கு விட்டுட்டு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மிடில் பாயிண்டில் இன்னொரு கோடு, அதே மாதிரி எட்ஜில் இன்னொரு கோடு. இது மெஷர்மெண்ட்டுக்காகங்க இது. அதுக்கப்புறம் இந்த மூணுமே ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு லைன் போடலாம். அவ்வளோதாங்க, இது கட் பண்ணிடலாம். இப்போ பட்டி முடிஞ்சிச்சு. ஹேண்ட்ஸ் மட்டும் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஹேண்ட்ஸ் வந்து கட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற பீஸை வந்து நம்ம இப்போ இது வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது கார்னர் பீஸு, இது வந்து ரெண்டுமே ஃபோல்ட் பண்ண பீஸ். இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு இன்ச்சு வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா கீழே பட்டி, அந்த ஹேண்ட்ஸோட கீழே பட்டிக்குவாக நம்ம வந்து 1 இன்ச்சு வந்து
ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஹேண்ட்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கிருந்து இந்த கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அங்கிருந்து இப்படி வச்சுக்கோங்க மேலே வரைக்கும். அதே மாதிரி கீழேயும் இந்த மாதிரி. இப்போது நம்ம வந்து இந்த பட்டிக்கு விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இது பாருங்கள், இங்கே இருக்க லைனு இதுக்கு மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மிடில் இந்த மாதிரி விரல் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் ஆம் ஹோல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே தான் வச்சு மார்க் பண்ணிக்கணும். தைச்சோன்னா கரெக்டாக நம்ம இந்த அளவு வந்துடும். அதனால் வந்து இதுக்கு மேலே மார்க் பண்ணிக்கிறோம். இந்த கிராஸ்க்கு வந்து இதே மாதிரி ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. நம்ம மார்க் பண்ணி இருக்கிற லைனை வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி இது ஃப்ரண்ட்டு, இந்த மாதிரி இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இது பேக். இது வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து இது கட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா தான் ஃப்ரண்ட்டை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு லேயர் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கையில். இந்த மாதிரி எடுத்துட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம உள் சைடாக எடுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் லூஸ் வராமல் இருக்கும், அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் மட்டும் எடுக்கிறோம். இப்போ இது முடிஞ்சிச்சுங்க. ஹூக் பட்டியும் நெக் பீஸும் எடுத்துக்கணும். ஹூக் பட்டிக்கும் நெக் பீஸ்க்கும் இப்போது இருக்கிற பீஸை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இது ஹூக் பட்டிக்கும் எடுத்துக்கலாம். நெக் பீஸ் வந்து கிராஸ் பீஸாக எடுக்கணும். இந்த மாதிரி விரிச்சிக்குங்க. விரிச்சிட்டு எங்கே லென்த்தாக வருதோ அங்கே வந்து கிராஸ் பிட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்ச் மட்டும் இருந்தால் போதுங்க. 1 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா DIY இன்ஸ்டிச் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.